ஓகே, சொல்லுங்க. விகிதம் ஒரு நம்பர் என்னன்னு சொல்லுங்க. பகுதியிலும் தொகுதியிலும் நிறைவன் எண்கள் தொடை. பகுதி எண்ணும் தொகுதி எண்ணையும் வந்து அதாவது பின்னமா இருக்கிற எண்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பின்னமா இருக்கிற எண்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு, விகிதமுறும் எண்களா இருக்கு. ஆனா என்ன சொல்றது, பகுதி எண் தொகுதி எண்ல வந்து எங்களுக்கு வந்து தொகுதி எண்ணில வந்து என்ன நம்பர் இருக்க கூடாது, டினோமினேட்டர்ல வந்து என்ன நம்பர் இருக்க கூடாது, பூஜ்ஜியமா சார்? பூஜ்ஜியம் இருக்கக்கூடாது. இப்ப ஏன் பூஜ்ஜியம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் சொல்லுங்க பாப்போம். ஜீரோ இருக்கக்கூடாது, டினோமினேட்டர்ல ஜீரோ இருக்கக்கூடாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்பர் ஒன்று இருக்கு, ரைட்? இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். நியூமரேட்டர், டினோமினேட்டர், அதாவது வந்து தொகுதி பகுதி, ரைட்? இந்த நம்பர்ல பகுதி எண்ணில நாங்க பூஜ்ஜியம் பெறக்கூடாதுன்னு சொல்றோம். என்ன காரணம்? பூஜ்ஜியம் வந்துச்சுண்டா ஒரு அஞ்சின் கீழ் பூஜ்ஜியம், அஞ்சின் கீழ் பூஜ்ஜியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? 5/0. ஐந்து ஜீரோவால பூஜ்ஜியத்தால வகுத்தம்டா என்ன வரும்? யாராவது சொல்லுங்க. இன்ஃபினிட்டி வரும். ஷரணிகாவை தவிர வேற யாரும் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஜீரோவால வகுத்தம்டா நீங்க இன்ஃபினிட்டி வரும்னு சொல்லலாம், ரைட்? ஆனா அது வந்து நாங்க உண்மையா சொல்ல போனா அது வந்து அன்டிஃபைன்ட், அதாவது வந்து வரையறுக்கப்பட இல்லை, அதாவது தேரா வடிவம் என்ற மாதிரி சொல்லுவோம். வரையறுக்கப்பட இல்லை மாதிரி சொல்லுவோம். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க சொல்லலாம், இதுல இப்ப அஞ்சுங்கள் ஜீரோண்டேக்ல வந்து இன்ஃபினிட்னு சொல்றீங்க. இது மைனஸ் ஐந்துங்கள் ஜீரோண்டா என்ன வந்திருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட் வந்திருக்கும், இன்ஃபைனைட் இன்ஃபினிட்டி வந்திருக்கும், ரைட்? சோ எங்களுக்கு அது என்னவா இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். சோ அதனால நாங்க இதை முடிவிலின்னு சொல்லலாம். உங்களோட அளவுக்கு வந்து நாங்க இதை முடிவிலி என்று வச்சுக்கொள்வோம், ரைட்? அப்ப இதை வந்து நாங்க முடிவிலி என்று வச்சுக்கொள்வோம். அப்ப விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ல வந்து பூஜ்ஜியம் இல்லாம மிச்சம் இல்லாம வந்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், விகிதமுறு எண்கள்ல வந்து போட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து விகிதமுறு எண்கள் என்றா என்ன, இந்த ஆறாம் ஆண்டு புள்ளிகள் தர மாதிரி நோட்ஸ் வந்துட்டு இருக்க மாட்டேன். விகிதமுறு எண்ணா என்ன, என்னது பசம எண்ணா என்ன, விகிதமுறா என்னடா என்ன, மெய் என்னடா என்ன, ஏன்னா இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு எக்ஸாம்லயே வர போறது இல்லை, ரைட்? அவ்வளவு கேள்வி இருக்கு உங்கள்ட்ட வந்து விகிதமுறு என்னடா என்ன, ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், இதுகளை வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, ரைட்? அப்ப எங்களுக்கு வந்து விகிதமுறு எண்களின் தொடைன்னு போட்டு நீங்க அதுல போடுங்க, கியூ என்று போட்டு போட்டுக்கொள்ளுங்க. அதாவது கியூ, ஒரு கியூ போட்டு அதுக்கு என்ன செய்வோம்டா, ஒரு கியூ இருக்குன்னா அந்த கியூல உள்ளுக்கு இப்படி ஒரு கோடு போடும், ரைட்? கியூக்குள்ள ஒரு கர்வ் மாதிரி வந்து போடுவோம், ரைட்? விகிதமுறு எண்கள்ல வந்து எங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கணும். இப்போ விகிதமுறு எண்கள்ல ஏ பி, அதாவது பி அப்போன் ஏ அப்போன் பி, ரைட்? இப்படி இருக்கணும். இப்போ ஏ பி இன் மேலே பி இன் கீழே என்ற மாதிரி இருக்கு, ரைட்? இதுல வந்து சொல்லுங்க பி என்னவா இருக்கலாம், இதுல இருக்கு பி என்ற நம்பர் என்ன நம்பரா இருக்கலாம். விகிதமுறு எண்ணா பின்னமா இருக்கணும், ரைட்? விகிதமுறு எண்ணா பின்னமா இருக்கணும். ரெண்டு விகிதமுறு எண்ணா
சொல்லுங்க. இரண்டு விகிதமுறு என்ன? இரண்டு வந்து ரேஷனல் நம்பரா? சொல்லுங்க, யார்கிட்ட கேட்போம்? ரெண்டமா கேட்போம். ரெண்டமா கேட்டும் காலையில கோவர்த்தனை சொல்லுங்க. இரண்டு விகிதமுறு என்ன? நான் சொல்லிட்டு விகிதமுறு என்னன்னா பின்னமா எழுதுவான். அப்ப இரண்டு விகிதமுறு என்ன? அமித் சொல்லுங்க. அமித் தெரியாட்டி சார் விளங்க தெரியாது சார். ரெண்டா சார் எவ்வளவுதான் ஓவர். நான் உங்கள்ட்ட வந்து பிடிச்சி வச்சுக்கோன்னா கோவத்தினி சொல்லுங்க, கோவத்தினி சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். தெரியாட்டி தெரியாத பிள்ளைகள் தான் நீங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு சின்னதா ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் கேட்கறேனே தவிர இதுக்கு நான் மார்க்ஸ் போட்டு இதுல நீங்க 5 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓயில 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தருவாங்கலாம் இல்ல. ரைட்? தெரியாத படிக்கத்தானே நீங்க இங்க வாரீங்க. அதுல வெக்கப்படாதீங்க. தெரியாத கேட்கறதுல வந்து வெக்கப்படாதீங்க. சார் தெரியாது சார் ரெண்டா அவ்வளவுதான். இட்ஸ் ஓவர். ரெண்டு விகிதமுறு என்ன இல்லையா அமித்? இல்ல சார். இல்ல. கோவர்தன் சொல்லுங்க, ரெண்டு விகிதமுறு என்ன இல்லையா? தெரியாது. ஓகே குட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஓகே தெரியாது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட்? இதுலயும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது ஹமித் சோ பாருங்க. ரெண்டு வந்து ஒரு விகிதமுறு எண். நான் சொன்னால் விகிதமுறு எண் என்ன செய்யலாம்? என்ன மாதிரி எழுதி கொள்ளலாம்? விகிதமுறு எண் எப்படி எழுதலாம்? பின்னமா எழுதினால்தான் அந்த எண் வந்து என்னது? விகிதமுறு எண். ரைட்? ரேஷனல் நம்பர் அதை நாங்க வந்து ஒரு ஃபிராக்ஷனா எழுதுவோம். சோ அப்ப பின்னமா எழுதினால்தான் விகிதமுறு எண்ணா இரண்டை நாங்க எப்படி பின்னமா எழுதி கொள்ளலாம்? இரண்டின் கீழ் ஒன்று. இரண்டின் கீழ் ஒன்று. குட். அப்ப இரண்டின் கீழ் ஒன்று எழுதி கொள்ளலாம். அப்ப இது பின்னமா இல்லையா? இரண்டின் கீழ் ஒன்று. அப்ப இரண்டின் கீழ் ஒன்றுன்றது பின்னம். சோ பின்னமா இருந்துச்சுன்னா இது என்னது? விகிதமுறு எண். குட். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு. ரைட்? இதை சொல்லுங்க பாப்போம். சய மூன்றின் கீழ் இரண்டு இது விகிதமுறு எண்ணா இல்லையா? விகிதமுறு. விகிதமுறு எண். அதாவது வந்து மறையா இருந்தாலும் சரி நேரா இருந்தாலும் சரி பின்னமா இருந்தா விகிதமுறு எண். ஆனா கீழே மட்டும் என்ன வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா பூஜ்ஜியம் இருப்பான். பூஜ்ஜியம் வரக்கூடாது. ரைட்? டினோமினேட்டர்ல வந்து 0 வரக்கூடாது. ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப சொல்லுங்க பி என்ற நம்பர் என்னென்ன நம்பர் எல்லாம் வரலாம் விகிதமுறு எண்? இப்ப மேல இருக்க டி என்ற நம்பருக்கு என்னென்ன நம்பர் எல்லாம் வரலாம்? 1 2 3 4 5 6 7 8 9 போலாம். பூஜ்ஜியமும் வரலாம். சய 1 சய 2 சய 3 சய 4 சய 5 மைனஸ்ல அந்த பக்கமும் போலாம். எல்லாம் வரலாமா இல்லையா? பிக்கு எல்லா நம்பரும் வரலாமா இல்லையா? எல்லா நம்பரும் வரலாம். ரைட்? நான் இதை ஏஓபிஎன் போட்டுக்கொள்றேன். ரைட்? நார்மலா ஏஓபிஎன் தான் போட்டு கொள்ளுவாங்க. அவங்க நான் ஏஓபிஎன் போட்டுக்கொள்ளும். ஏன்னா உங்களுக்கு குழப்பமா இருக்காது. ரைட்? அப்ப ஏக்கு வந்து என்ன நம்பர் வரலாம்? எல்லா நம்பரும் வரலாம். அப்ப ஏக்கு எல்லா நம்பரும் வரலாம்டா எல்லா முழுவன் நம்பர்களும் வரலாம். முழுவண்ணா இருக்கும். ரைட்? இங்க வந்து தசமஞ்சு எல்லாம் போட்டுக்கொண்டு இது பண்றேன். ரைட்? அதனால தசமஞ்சு வந்திருந்தாலும் அது மேலே எங்களை ரெண்டாவது பெருக்கி அதனால சோல்வ் பண்ணி கொள்ளலாம். ரைட்? இப்ப முழுவண்ணா வரணும். அப்ப ஏக்கும் பிக்கும் முழுவண்ணா வரணும்டா ஏ வந்து என்ன நம்பரா இருக்கலாம்? இதுக்கு மேல படிச்சது சொல்லுவாங்க. இயற்கை என்ன இருக்கலாமா? முழு எண்ணா இருக்கலாமா? நிறைய எண்ணா இருக்கலாமா? நிறைய எண்ணா. நிறைய எண்ணா இருக்கலாம். அப்ப நிறைய எண்ணுக்கு என்ன குறியீடு நாங்க பாத்துறாங்க? Z பாத்துறாங்க. ரைட்? அப்ப நிறைய எண்ணுக்கு வந்து நாங்க பார்த்தது இன்டீஜர் வந்து Z ஆ இருக்கும். ரைட்? அப்ப இது வந்து என்ன இருக்கலாம்? A வந்து Z ஆ இருக்கலாம். ரைட்? D வந்து என்னவா இருக்கலாம்? இயற்கை எண்களா சார்? ஏன் இயற்கை எண்கள்? பியும் Z ஆ இருக்கலாம். என்னது இல்லாம இருக்கலாம்? பூஜ்ஜியம் இல்லாம இருக்கும். ரைட்? பியும் Z ஆ இருக்கலாம். வந்து பூஜ்ஜியம் இல்லாம இருக்கும். ரைட்? இப்ப நாங்க இதை வந்து நாங்க இந்த Q என்ற எண் அதாவது வந்து விகிதமுறு எண்ணை நாங்க தொடை வடிவத்தில் எழுதினோம்னா செட்ல வந்து நாங்க எழுதினோம்னா
எப்படி எழுதலாம்டா இப்ப பாத்தீங்கன்னா ஏ ஓவர் பி என்று எழுதலாம். விகிதமுறு எண்ணை வந்து ஏ ஓவர் பி, ரைட்? அப்ப ஏ இன் கீழ் பி பி என்று எழுதி கொண்டா இங்க வந்து அதாவது இங்கு, ரைட்? இங்கு எப்படி இருக்கும்? ஏ வந்து எப்படி இருக்கும்? இப்ப ஏ இன்கள் ஒரு செட்டுக்குள்ள வந்து நாங்க விகிதமுறு எண்களை வந்து நாங்க எப்படி வரையறுத்து இது பண்றோம்டா ரெக்கார்டிங் போட்டுருவேன். ரைட், ஒரு செட்ல வந்து விகிதமுறு எண்ணை வரையறுக்கிறோம்டா ஏ ஓ பி எழுதலாம். இப்ப ஏ பி நாங்க டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். ஏ என்றா என்ன, ஏ எப்படி இருக்கும், பி எப்படி இருக்கும், ரைட்? அப்ப ஏ எப்படி இருக்கும், பி எப்படி இருக்கும் டிஃபைன் பண்ணி கொடுக்கணும். அப்ப ஏ எப்படி இருக்கும்? இங்கு ஏ எப்படி இருக்கும்? ஏ இந்த இ போடுறது என்னடா ஒரு இ மாதிரி போடுவோம், ரைட்? கர்வ்ல ஒரு இ போடுவோம், பிலாங்ஸ் டு சொல்லுவோம் நாங்க. அதாவது வந்து ஏ இன்ட நம்ம தொடையில படிக்க என்ன படிச்சாங்க, ஏ இ போட்டா என்னது, ஏ இன்ட மூலகமா இருக்கும், ரைட்? அப்ப ஏ பிலாங்ஸ் டு ஏ இ, ரைட்? ஏ வந்து என்னவா இருக்கலாம், இசட்டா இருக்கலாம், ரைட்? இண்டீஜரா இருக்கலாம், நிறைய எண்ணா இருக்கலாம், ரைட்? ஏ வந்து நேர் நிறைய எண்ணா இருக்கலாம், மறை நிறைய எண்ணா இருக்கலாம், நிறைய எண்ணா இருக்கலாம், ரைட்? அதோட பி எப்படி இருக்கலாம், இசட் பிளஸ் இருக்கலாம் போட்டு கொடுக்கணும். ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் டில வந்து மைனஸ் வராதான்னு கேட்கலாம். நான் இசட் பிளஸ் போட்டது காரணம் வந்து பூச்சியத்தை எடுக்காதுன்றதுக்காக. பில மைனஸ் வராதாண்டு பில மைனஸ் வரும். அந்த மைனஸ் நாம தூக்கி மேற்கு தள்ளி விடலாமா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு இருக்கட்டும், 5 கீழ் சய 2 இதை நாங்க சய 5 கீழ் 2 போட்டாலும் உண்டா இல்லையா? இரண்டும் உண்டா இல்லையா? ஓமா இல்லையா? ஓம் கசியப்பா சார். சொல். ஓ, இப்ப அதாவது பாத்தீங்கன்னா 5 கீழ் 2 சய 2 நான் எப்படி எழுதலாம், சய 5 கீழ் 2 போட்டுக்கொள்ளலாம். ரெண்டு போட்டு தான், இதுவும் இதுவும் ஒன்றுதான், இதுவும் இதுக்கும் ஒன்றுதான், ரைட்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இங்க இருக்கிற சைரண்ட நான் மேல தூக்கி போடலாமா இல்லையா? இப்ப இதுக்கு சைர் இருந்தாலும் அதனால நான் என்ன செய்யறேன், பி வந்து Z பிளஸ் என்று எழுதி கொள்ற மாதிரியும் போட்டுக்கொள்ளலாம், ரைட்? இங்க ஏ வந்து Z எடுக்குது தானே, அது சயவோ சயவோ சகவோ எடுக்குது. ஆகவே மரப்பெருமானு கட்டாயம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன் ஏ வந்து நிறைய என்ன எடுக்குது, இண்டிஜுவல் எடுக்குதுன்னா பிளஸ்லயும் பெறும் மைனஸ்லயும் பெறும். இங்க இது பிளஸ்ஸா வந்தாலும் இதை நாங்க மைனஸா வந்தா கூட அதை நாங்க அங்க கொண்டு தள்ளி விட்டுறலாம், ரைட்? அப்ப இல்ல இல்லாட்டி நாங்க என்ன எழுதி கொள்ளலாம், இதை நாங்க எழுதி கொள்ளலாம் ஏ ஓவர் பி எப்படி இருக்குமெண்டா ஏ கம பி ஜெட்டா இருந்து, ரைட்? ஏ கம பி ஜெட்டா இருந்து கம பி வந்து என்ன இருக்கும், இப்ப ஜெட்னு போட்டுட்டோம். இசட் போட்டோம்டா என்னது, சயவலையும் பெறப்போகுது, சமவலையும் பெறப்போகுது, பூஜ்ஜியம் பெறப்போகுது. அப்ப பி என்ன எடுக்காது, ஆனா பி என்னது எடுக்காது, பூச்சியத்தை எடுப்பேன். பூஜ்ஜியத்தை எடுக்காது. பி நாட் ஈக்குவல் டு 0. இப்படி இதை நாங்க ரெண்டு விதத்துல எழுதி கொள்ளலாம். எழுதி கொள்ளுங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் உங்கள்ட்ட வந்து கேட்க மாட்டான் என்ன மாதிரி இது. இதுல விரிவா விளக்கம் இருக்கு ஏ லெவல்ல. ஏ லெவல் நீங்க மேத்ஸ் அப்படி கம்பைன் மேத்ஸ் செஞ்சீங்கன்னா இதுல விரிவான விளக்கங்கள் வந்து அங்க வரும், ரைட்? இங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான். உங்களுக்கு பின்னமா இருந்துச்சுன்னா அது என்னன்னு தெரியும், ரேஷனல் நம்பர் விகிதமுறு எண்கள் என்று உங்களுக்கு பின்னமா இருந்துச்சுன்னா விகிதமுறு எண்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு.
ராகேஷன் நான் கதைக்கிறது மெட்டாக்களுக்கு நான் கதைக்கிறது கிளியர் இல்லாம இருக்கு. நான் கதைக்கிறது கிளியரா இருக்கா இல்லையா? கிளியரா இருக்கு சார். ஓகே, அப்ப ராகேஷனுக்கு தான் கவரேஜ் இஷ்யூன்னு இருக்கு. அடுத்த தலையை போட்டுக்கொள்ளுங்க, விகிதமுறா எண்கள், irrational number. The set of irrational number, விகிதமுறா எண்களின் தொடை. இப்ப விகிதமுறா எண்கள் என்ன சொல்லுங்க? irrational numbers எப்படி இருக்கும்? ஏ எண்கள் பி என்கிற வடிவில் எழுத முடியாத எண்கள் எல்லாம் ஓ, a இன்டு b என்ற வடிவத்துல வந்து நாங்க அந்த எண்ணை வந்து எழுத முடியாத எண்கள் எல்லாம் வந்து நாங்க என்னன்னு சொல்லலாம்? விகிதமுறான விகிதமுறா எண்கள் என்று சொல்லலாம். ரைட்? அப்போ விகிதமுறா எண்களுக்குரிய உதாரணங்கள் சொல்லுங்க. இப்ப விகிதமுறா எண்களை நாங்க வந்து அப்படி எழுதலாம் வேண்டாம். irrational நம்பர் வந்து அப்படி எழுதலாம் வேண்டாம். Q போட்டு ஒரு டேஷ் போட்டு. ரைட்? விகிதமுறா எண்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. எக்ஸாம்பிள்ஸ். பை பை. நீங்க சொல்லலாம் பை வந்து 22 22 வந்து நாங்க அப்ராக்சிமேட்டா எடுக்கிற வழி. ரைட்? அன்னளவா எடுக்கிறதா 22 ரைட்? எக்ஸாக்டா வந்து பைக்கு வந்து 3.14 அப்படியே போயிட்டு இருக்கு. 3.14 அப்படியே போய் அது முடிவில்லா தசமம் மட்டும் இப்படி போயிட்டு இருக்கும். ரைட்? அப்ப அதனால வந்து அதை எக்ஸாக்டா சொல்லிடலாம். வேற என்ன சொல்லலாம்? வேற விகிதமுறான்களுக்கு வேற விகிதமுறான்கள் என்ன? முடிவிலி தசமம். முடிவிலி தசமத்துல வர்றதுதான் நான் சொல்றேன். அதாவது வந்து என்னென்ன எண்கள் வரும் வேற வர்க்கமூலத்துக்கு வர்ற எண்ணெய் எல்லாம் விகிதமுறான்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? அது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வர்ற என்னென்றாலும் நீங்க அதுக்கு வந்து ஒரு முடிவான விட வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 5 இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ரைட். அதாவது வந்து வர்க்கமூலத்துக்கு வர்ற எல்லாமே இல்ல. அதாவது வந்து இப்ப வர்க்கமூலத்துக்குள்ள 36 அது காரணம் வந்துடும். முழுவதுக்கு வர்க்கமூலத்துக்கு விட வராது மற்றது இருக்கு. ஸ்கொயர் ரூட்டுக்கு 7 இப்படி வந்துச்சுன்னா இது எடுக்கலாம். என்னது உங்களுக்கு முடிவு இல்லாதங்களா போ. அப்ப இது வந்து விகிதமுறா எங்களுக்கு உதாரணம் வெளியே கொடுங்க. விகிதமுறான்னு போட்டு கியூ டேஷ் 5 இருக்கலாம், ஸ்கொயர் ரூட் 2 5 7 இந்த மாதிரி இருக்கலாம்.
ரைட், கீழே ஒரு இது போட்டுக்கொள்ளுங்க. எந்த ஒரு விகிதமுறு எண்களையும் எந்த ஒரு விகிதமுறு எண்களையும் எந்த ஒரு விகிதமுறு எண்களையும் முடிவுறு தசமமாகவோ அல்லது மீளும் தசமமாகவோ எழுதிக் கொள்ளலாம். எந்த ஒரு விகிதமுறு எண்களையும் முடிவுறு தசமமாகவோ அல்லது மீளும் தசமமாகவோ எழுதிக் கொள்ளலாம். Every rational number can be written as a finite decimal. Every rational number can be written as finite decimal or recurring decimal. அதாவது மீளும் தசம, அது என்ன சொல்றது, ரிப்பீட் ஆயிட்டு வர்ற மாதிரி எழுதிக் கொள்ளலாம் அல்லது என்ன எழுதிக் கொள்ளலாம், முடிவு, அதாவது முடிவுறு தசமமாகவும் எழுதிக் கொள்ளலாம். தலைங்க போட்டுக்கொள்ளுங்க, முடிவுறு தசமங்கள். முடிவுறு தசமங்கள். முடிவுறு தசமங்கள். முடிவுறு தசமங்கள். முடிவுறு தசமங்கள். ரைட், முடிவுறு தசமங்கள் என்றா என்ன அர்த்தம் என்றா, இப்ப நாங்க ஒரு பின்னத்தை, ஒரு ஒரு ஃபங்க்ஷனை நாங்க பின்னத்தை வகுக்கல, எங்களுக்கு அது அது சுருக்கி விட ஃபைனலா எங்களுக்கு முடிஞ்சிரும். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப 4 சாரி 2 4 வகுத்தம் எவ்வளவு வரும்? 0.5. அப்ப இதோட அது முடிவிட்டு இதுக்கு அங்கால ஒரு சைபர் போடலாம், இல்லை போடாம விட்டு கொள்ளலாம். ரைட், அப்ப இதோட அது முடிஞ்சிச்சு. இப்ப இந்த தசத்துக்கு இங்கால தசமத்துல இருக்கிற இந்த டெசிமல் பாயிண்ட்ல இருக்கிறதுனால கண்டினியூவாக இல்ல. அப்ப 0.5 எங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஆக இது என்ன இருக்கு, முடிவுறு தசமமா இருக்கு, ஃபைனைட் டெசிமலா இருக்கும் 0.5. ஓகே, இப்ப பாப்போம். இதுக்கு சொல்லுங்க 11/8. இதை சுருக்கினா எப்படி வரும்? 8 சாரி 8 தசம் 3 மிச்சம் 30 கேட்டு எத்தனை முறை? 3 முறை. 3. 3 24 6 மிச்சம் 60 எத்தனை முறை? 7. 56 4 மிச்சம் 40 எத்தனை முறை? 5. 5. இதுக்கு இங்கால கண்டினியூ ஆகுமா? இல்ல சார். இல்ல, இங்கால 0 இருக்கும். அப்ப இது என்னது, ஒரு முடிவுறு தசம், ஃபைனைட் டெசிமல். ரைட், அதாவது இதுக்கு இங்கால 0 ஆயிடுச்சு. சோ இதுக்கு இங்கால எங்களுக்கு என்னது, அதோட அது முடிஞ்சிச்சு. சோ அதோட அது முடிஞ்சிட்டு என்ன அர்த்தம், இது முடிவுறு தசமமா இருக்கு. எழுதிக்கொள்ளுங்க.
அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க மீளும் தசமம். விளங்காடி கேட்கணும். மீளும் தசமம். மீளும் தசமம். இப்ப பாருங்க, மீளும் தசமம் என்னன்னா, இப்ப நாங்க ஒரு நம்பரை டிவைட் பண்ணிக்கலாம் பிரிக்கைக்குள்ள வந்து அந்த நம்பர் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அதே மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ரைட்? அதே மாதிரி திரும்ப திரும்ப அதே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ரைட்? இப்ப அதே நம்பர் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுறதுதான் எங்களுக்கு என்னது? மீளும் தசமமா இருக்கும். இப்ப எப்படி இருக்கும்? 130 ஒன்றின் கீழ் 3 எப்படி எழுதலாம்? சுருக்கினா எவ்வளவு? 0.3 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தசம் தசம் மூன்று 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 மூன்று. 0.333 இப்படியே போயிட்டு இருக்க போகும். ரைட்? இப்ப பாருங்க, இதுல 0.3 நாங்க இதுல மென்ஷன் பண்ணிக்கலாம். 0.33333 மென்ஷன் பண்ணிக்கல வந்து ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா 0.333 நாங்க மென்ஷன் பண்ணி இருக்கீங்கல்ல, எங்களுக்கு தெரியும் இந்த 3 தானே திரும்ப திரும்ப வருது. ஓமா இல்லையா? ஓ, அப்ப இந்த 3 தான் திரும்ப திரும்ப வருது. அப்ப நாங்க இதை என்ன செஞ்சு கொள்ளலாம்டா, 0.3 போட்டுட்டு என்ன செய்வோம்டா, இந்த 3க்கு மேல ஒரு டொட்டை போட்டு விடுவோம். இந்த 3க்கு மேல ஒரு டொட் போடுறோம்டா என்ன அர்த்தம்டா, இந்த 3 வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு என்ன அர்த்தம். ரைட்? அப்ப இந்த 3க்கு மேல நாங்க ஒரு டொட் போட்டோம்டா இந்த 3 வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு என்றதான் நாங்க என்னது இந்த ரிகர்சிவ் டெசிமல்ல வந்து எழுதுவோம். ரைட்? இப்ப சொல்லுங்க, 1.41 இப்படி போகுது. இப்ப எது இதுல ரிப்பீட் ஆகி வந்துட்டு இருக்கு திரும்ப திரும்ப? என்ன டெசிமல் ரிப்பீட் ஆகி வருது? 4 வருது. ரைட்? அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன போடுவோம்டா, 1.41 எது ரிப்பீட் ஆகுது? 4 1 தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப 4க்கு மேல ஒரு டாட், 1க்கு மேல ஒரு டாட். ரைட்? 4க்கு மேல ஒரு டாட், 1க்கு மேல ஒரு டாட். இப்ப இப்ப 5.452333 ரைட்? இப்ப சொல்லுங்க, இதுல எது ரிப்பீட் ஆகுது? 3 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. மிச்சம் எது ரிப்பீட் ஆகுதோ? 4 5 2 ரிப்பீட் ஆகுதோ? இல்ல. இல்ல. அப்ப இந்த இடத்துல வந்து நாங்க என்ன செய்வோம்டா, 5 தசம் இதெல்லாம் ரிப்பீட் ஆகல தானே? அப்ப அது அவ்வளோத்தையும் அப்படி எழுதுவோம், 4 5 2. ரைட்? இவ்வளோத்தையும் ஃபுல்லா எழுதி வச்சுக்கொள்வோம், 4 5 2. இப்ப ரிப்பீட் ஆகுறது என்னது? 3. அப்ப 3 போட்டு அந்த 3க்கு மேல மட்டும் டாட் போடுவோம். ரைட்? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு இருக்கும், 6.135 இப்படி போகுதுன்னு இருக்கும். இப்ப எங்க ரிப்பீட் ஆகுது? என்ன ரிப்பீட் ஆகுது? 1.335 ரிப்பீட் ஆகுது. அப்ப இப்ப எங்க நாங்க டாட் போடுவோம்? 1க்கும் 5க்கும் 1க்கும் 3க்கும் 5க்கும் பிள்ளை.
ரைட்? டொட் வந்து மேக்ஸிமம் போடுறது ஒரு ஒன்றுக்கு போடுவோம் அல்லது ரெண்டுக்கு தான் டொட் போடுவோம். இப்ப எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க மட்டும் ரிப்பீட் ஆகுது? ஒன்றுல ஸ்டார்ட் ஆகி 5ல முடியுது. 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. திருப்பி ஒன்றுல ஸ்டார்ட் ஆகி 5 வரைக்கும் ரிப்பீட் ஆகுது. அவன் என்னட்டு போடுவோம்? 1 3 5 போட்டு இதுல ஒன்றுல இருந்து 5 மட்டும் ரிப்பீட் ஆகுதுண்டா, ஒன்றுக்கு மேலே ஒரு டாட், 5க்கு மேலே ஒரு டாட். அப்ப ஒன்றுல இருந்து 5 மட்டும் அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு வருது. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டு நிறைய நம்பர் இருந்துச்சுடா. 3 4 5 1 3 4 5 1 இருந்துச்சுடா. இங்க வந்து வரும் 1 தசம் 3ல ஒரு டாட், 4 5 1ல ஒரு டாட். ரைட்? இந்த நடுவுல இருக்கிற 4 5க்கு நாங்க டாட் போட மாட்டோம். ரைட்? எங்க ஸ்டார்ட் ஆகுதோ, எங்க ரிப்பீட் ஆக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு டாட், எங்க ரிப்பீட் ஆகி எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு டாட். எழுதி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க. ரைட்? இப்ப கேக்குறேன் நான், 1 தசம் 0 1 0 0 1 0 0 0 1 0 0 0 0 1 இப்படி போகுதுன்னா இது என்னது? முடிவிலி விலங்குல எங்க மீளுது? முடிவிலி தசமம். ம்? 0 மீளுது சார். 0 மீளுதா? வழியா பாருங்க. இங்க 0 வருது, திருப்பி 1 வருது, திருப்பி 0 0 வருது, 1 வருது. அந்த ஒரு பேட்டர்ன் எதுவும் இருக்கா பாருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க 3 3 3 3 வருது, இங்க 3 3 3, இங்க 4 5, அதாவது வந்து இங்க வந்து 1 3 5 1 3 5 1 3 5 வருது, இங்க 3 சார் 4 3 4 வருது, இங்க அப்படி வருதா? இல்ல, ஒரு பேட்டர்ன்ல போகுது. இது வேற ஒரு பேட்டர்ன்ல போகும். அப்ப இது என்ன நம்பர்? விகிதமுறான. இது வந்து இரேஷனல் நம்பருக்குள்ள வரும். இது வந்து விகிதமுறா எண்களுக்கு வரும். இதுக்கு வந்து உங்களுக்கு இது வந்து தசம் முடியவும் இல்ல, முடிவுறு தசமத்துக்குள்ளேயும் இல்ல, இது மீளும் தசமத்துக்குள்ளேயும் இல்ல. அதாவது வந்து ரிகவர் ஆயிட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறதா இல்ல. இது வேற வேற பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. ஆகவே வந்து இது வந்து எங்க வந்து விகிதமுறா எண்ணுக்குள்ள வரும். அதாவது வந்து முடிவில் தசமத்துக்குள்ள வரும். ரைட்? முடிவில் தசமத்துக்குள்ள வரும். முடிவுறு தசமத்துக்குள்ள தான் மீளும் தசமும் என்னது முடிவுறு தசமும் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னவா இருக்கு? முடிவிலி தசமமா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இன்ஃபைனைட் டெசிமலுக்குள்ள வருது. ரைட்? அப்ப இன்ஃபைனைட் டெசிமல் என்றது வந்து உங்களுக்கு என்னது? ஒரு விகிதமுறா எண். ரைட்? அப்ப இதை வந்து நாங்கள் எழுதி கொள்ளலாம். இதை நீங்க போட்டுட்டு வேணும்னா ஒரு ஸ்டார் போட்டு வச்சு கொள்ளலாம். இப்படி வர்றது வந்து இன்ஃபைனைட் டெசிமல், முடிவிலி தசமம். மீளும் தசமத்துக்கையும் பெறாது, முடிவுறு தசமத்துக்கையும் பெறாது. இது வந்து முடிவிலி, அதாவது முடிவில் தசமம், இன்ஃபைனைட் டெசிமல். முடிவில் தசமம்னு சொல்லுவோம், இன்ஃபைனைட் டெசிமல். நீங்களும் அதாவது வந்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர்க்க மூலம் 2 எடுத்துக்கொண்டு வந்தாலும் அது வந்து முடிவில் தசமத்துக்கு வரப்போகுது. 1 தசம் என்னென்ன வரும்? 4 சொச்சம் இது வரும். ரைட்? வர்க்க மூலம் 2 எடுத்துக்கொண்டு வந்தா 1 தசம் 4 1 4 2 இப்படி சம்திங் ஏதோ போயிட்டு இருக்கு. ரைட்? 1 தசம் 4 1 4 2 1 3 5 6 2 3 இப்படி போயிட்டு இருக்கும். ரைட்? அப்ப இப்படியான எல்லாம் வந்து என்னது? முடிவில் தசமங்கள், இன்ஃபைனைட் டெசிமல்ஸ், முடிவில் தசமம். இதை சோட்டா லைட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்ப நான் படிச்ச எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வென் டயக்ராம்ல கீர்னமெண்டா உங்களுக்கு எப்படி வரும்? அகிலத்தோட எங்களுக்கு என்ன? இதுல இப்ப நான் படிச்ச எல்லாத்தையும் வச்சு கொண்டு பார்த்தா அகிலத்தோட என்ன யூனிவர்சல் செட் என்ன எங்களுக்கு? 1 2 3 அகிலத்தோட இப்ப நாங்க இந்த பாடத்துல தலையங்கம் என்ன? இந்த சாப்டர்ல நேம் என்ன? மெய்யன். மெய்யெண்கள். அப்ப அகிலத்தோட வந்து எங்களுக்கு மெய்யெண்கள். மெய்யெண்களுக்கு என்ன குறியிட போறோம் நாங்க? ஆர் ரியல் நம்பர்ஸ், ரைட்? அகிலத்தோட வந்து எங்களுக்கு ரியல் நம்பர்ஸா இருக்கு, ரைட்? இப்ப சொல்லுங்க, நேச்சுரல் நம்பர் என்னவா இருக்கும்? நேச்சுரல் நம்பர் என்னன்னு சொன்னாங்க நாங்க? இயற்கை எண்கள் 1 2 3 1 2 3. இதை நாங்க இன்னொரு முறையில சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? இந்த 1 2 3 என்னது? என்ன உண்டு? நேர் நிறைவன். நேர் நிறைவுன்னு சொல்லலாம், ரைட்? அல்லது Z பிளஸ் சொல்லலாம், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்னொரு வட்டம் போட்டு இது என்னவா இருக்கும்? Z இருக்கும். ஜட்டுக்குள்ள என்ன வரும்? நீங்க மிச்சம் பெறலன்னா 0 பெறலாம், 1 2 3 5 இப்படி எல்லாம் வரும், ரைட்? இதுக்கு மேல இன்னொரு வட்டம் போட்டோம்டா எப்படி வரும்? விகிதம் உருமன். விகிதம் உருவெண்கள் கியூ போட்டு கொள்ளலாம், வெளியில போட்டு கொள்ளும், ரைட்? இது ஃபுல்லா நோட்ஸ் பாடம் தான். இதுல உங்களுக்கு பெருசா எதுவும் வராது, ஒரு ஐடியாவை எடுத்து வச்சு கொடுங்க, ரைட்? இது பார்க்க உங்களுக்கு என்ன சொல்றது, ஃபுல்லா மச்சல வந்து நோட்ஸ் பாடம் பண்ணாலே கொஞ்சம் சலிப்பா தான் இருக்கு, ரைட்? அது வந்து அப்படியே ரன் ஆகும், கணக்கு செய்ய செய்ய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. இது வந்து சும்மா நோட்ஸ் பாடம் பண்ண வழியா உங்களுக்கு சலிப்பா இருக்கும், பரவாயில்ல. நாங்க கணக்கு இப்ப நோட்ஸ் பாடத்துல நாங்க பிளைங்கோல தானே வேணும் ஃபர்ஸ்ட்டுக்கு, ஸோ அதை படிச்சு கொண்டு அப்படி எங்களை போகும். விகித முரண்கள் என்ன வர போகுது? 5 பின்னங்கள் எல்லாம் வரும். 3 1 2 சக சம்திங் சகவோ சயவோ இந்த மாதிரி, ரைட்? இது ஒன்னாலும் போட்டுக்கொள்ளலாம், ரைட்? இதை தாண்டி இப்ப வெளியில இருக்கிறது என்னவா இருக்கும்? விகிதமுறா விகிதமுறா எண்களா இருக்கும். அதுக்குள்ள வந்து என்ன வரும்? பை வரும், பை வரும், வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 5 வரும். எல்லாம் சேர்த்ததுதான் எங்களுக்கு என்ன இருக்கும்? ரியல் நம்பரா இருக்கும். எல்லாம் சேர்த்ததுதான் இந்த ஆர், அகிலத்தொடை. அகிலத்தொடை என்றால் யூனிவர்சல் செட், ரைட்? சார் அவனோட வாய்ஸ் வேணும். சாரி, நான் அப்ப நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கணும், ரைட்? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, சேடுகள், சேட்ஸ். மியூட்ல இருந்துக்கு நான் கவனிக்கல, ஓகே, சாரி. தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, சேடுகள், சேட்ஸ். சேடுகள் என்ன? என்னத்தை நாங்க சேடுகள் சொல்றோம்? நாங்க சேட்ஸ் அண்டு என்னத்தை சொல்றோம்? நாங்க வர்க்க மூலத்துக்கு இருக்கிறது தான் நாங்க என்ன சொல்றாங்க? சேடுகள்னு சொல்றாங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்க சேடுகள்னு சொல்லுவோம், சேட்ஸ் சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, ரைட்? அப்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எங்களுக்கு நாங்க இப்ப வர்க்க மூலத்துக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு பரிமாணம் இருக்குண்டா அதை வந்து நாங்க சேடுகள்னு சொல்லுவோம், ரைட்? இதை வந்து நாங்க சொல்றது இப்ப சேடுகள்ல வந்து எளிய வடிவத்துல இருக்கும், ரைட்? எளிய வடிவத்துல இருக்கிற சேடுகள் இருக்கும், அல்லது
முழுச்சேடுகள் சொல்லுவோம். என்டையர் செர்ட்ஸ் சொல்லுவோம். என்டையர் செர்ட்ஸ் சொல்லுவோம். முழுச்சேடுகள் சொல்லுவோம். அது முழுச்சேடுகள் என்னன்னா இப்ப என்டையர் செர்ட்ஸ்டா ஒரு 20 நம்பர் இருக்குன்னா அந்த 20 நாங்கள் வந்து என்ன செய்யலாம்டா சுருக்கி எளிய வடிவத்துல எழுதலாம். எளிய வடிவத்துல அதை எழுதலாம்டா இதை நாங்க என்டையர் செர்ட்ஸ் சொல்லுவோம். ரைட், இது வந்து முழுச்சேடா இருக்கும். அதை நாங்க சுருக்கி எளிய வடிவத்துல எழுதினா அது வந்து எளிய வடிவத்துல இருக்க செர்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 20 ரைட் 20 நாங்க 2 இலக்கத்தின் பெருக்கமா எழுதணும். அந்த 2 இலக்கத்தின் மல்டிபிளிகேஷனா எழுதும் போது பெருக்கமா எழுதும் போது ஒரு இலக்கம் வந்து வர்க்கமூலத்துக்கு வெளியே போயிடும், ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில போயிடும். வர்க்கமூலத்துக்கு வெளியே போகணும்டா எப்படி இருக்கணும்? 4 இருக்கும், 9 இருக்கலாம், 16 இருக்கலாம், 25 இருக்கலாம். அதாவது ஏதாச்சும் ஒரு நம்பர் ஸ்கொயரா இருந்துச்சுன்னா அது வெளியில போயிடும். பாருங்க, இப்ப 4 என்னது 2 வர்க்கம், 9 3 வர்க்கம், 16 4 வர்க்கம், 25 5 வர்க்கம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த வர்க்கமும் வர்க்கமூலம் கட்டுப்பட்டு வெளியில இதுக்கு வந்து விட என்ன வந்துடும்? 2 வரும். இதுக்கு விட என்ன வரும்? 3 வரும். இதுக்கு விட 4, இதுக்கு விட 5 வரும். ரைட், இப்ப நீங்க எனக்கு அதுக்கு முன்னுக்கு எனக்கு சொல்லுங்க, இந்த வர்க்க மூலம் ஸ்கொயர் ரூட் குறிக்கிறது உரிய என்னத்தை குறிக்குது? வர்க்க மூலம் ஏ என்றா இதை நாங்க எப்படி எழுதிக்கொள்ளலாம்? அரை. அதாவது ஏ இந்த அரையாம் அடுக்கு என்று எழுதி கொள்ளலாம். ரைட், அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இதுல நாங்க ஸ்கொயர் ரூட் இருக்குதானே, இந்த வடிவத்துக்கு பதிலா நாங்க கொடுக்குற பெருமானம் வந்து அரை. ரைட், இந்த வடிவத்துக்கு நாங்க கொடுக்குற பெருமானம் வந்து அரை. ஆனா உண்மையா வந்து அதுக்குள்ள நாங்க ஒரு 2 போட்டு தான் எழுதுறோம். ரைட், பழமை எழுதிக்கல 2 போட்டு தான் எழுதுவோம். அது மருவி என்னன்னா ஸ்கொயர் ரூட்னாலே இந்த வடிவம் மட்டும் போட்டா சரி என்று வருது. ரைட், கனமூலமா இருந்துச்சுன்னா நாங்க இதுக்குள்ள 3 போடுவோம். அதை நாங்க எப்படி எழுதிக்கொள்வோம்னா ஏ இந்த 1/3 அடுக்கு எழுதிக்கொள்வோம். இங்க 3 இருக்கிறதா. ரைட், அத மாதிரி இப்ப 4 இருந்துச்சுன்னா ஏ இந்த 1/4 வரும். ரைட், இங்க இதுக்குள்ள என்ன இருக்குதோ அதங்க வரும். இதுக்குள்ள 2 நாங்க போடுறதுல இருந்தா 2க்கு பதிலா தான் இந்த வடிவமே இருக்குன்ற மாதிரி நாங்க வச்சிருக்கிறோம். ரைட், 2 போட்டாலும் சரிதான், 2 போடாம விட்டாலும் சரிதான். ரைட், அப்படி நாங்க இப்ப ரைட் இப்ப இதுல பாருங்க, இதுல இருந்து எப்படி எங்களுக்கு 2 வந்ததுன்னா இங்க பாருங்க, வர்க்க மூலம் 2/2 அடுக்கு. ரைட், இப்ப பாருங்க இதை நாங்க எழுதிக்கொள்ளலாம். இதுக்கு பதிலா என்ன போடலாம்னு சொன்னா அரையாம் அடுக்கு. அரையாம் அடுக்கு. அப்ப 2/2 அடுக்கு முழுவதின் அரையாம் அடுக்கு. எங்களுக்கு தெரியும் ஒரு அடுக்குக்கு மேல இன்னொரு அடுக்கு இருந்துச்சுண்டா என்ன போடலாம்? வலுவுக்கு மேல, அதாவது இன்னொரு ஒரு வலுவுக்கு மேல இன்னொரு வலு இருந்துச்சுன்னா என்ன போடலாம்? என்ன நடக்கும்? அது ஒரு அடுக்குக்கு மேல இன்னொரு அடுக்கு இருந்துச்சுண்டா நாங்க என்ன செய்யலாம்டா இந்த அடுக்கையும் பெருக்கலாம். ரைட், ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஒரு அடுக்குக்கு மேல இன்னொரு, இதெல்லாம் இதுக்கு இந்த பாடத்துக்குரியது இல்லை. இது நீங்க முன்னுக்கே 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுல படிக்க வேண்டிய பாடங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இப்ப சொல்லித்தாரு, உங்களுக்கு நினைவு இருக்காதுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா சொல்லித்தாரு. ஒரு அடுக்குக்கு மேல அடுக்கு இருந்துச்சுண்டா நாங்க என்ன செய்யலாம்? அடுக்கையும் பெருக்கலாம். ஆகவே 2 தர அரை என்று பெருக்கலாம். அப்ப அரையில் இந்த 2 மட்டுப்பட்டு என்ன வரப்போகுது? 2/1 அடுக்கு 2 வரும். அதனாலதான் வர்க்கமூலம் 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 எண்களுக்கு வருது. ரைட், ரைட். இப்ப பாருங்க, இது முழு சேர்ட்ண்டா என்டையர் சேர்ட்ன்றது என்டையர் சேர்ட்ஸ்ல வந்து நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்டா உள்ளுக்கு ஒரு முழுவதின் வர்க்கமா இருக்கிற ஒரு நம்பராலையும் மற்ற நம்பராலையும் இருக்கிற மாதிரி எழுதணும். 20 என்ன எழுதலாம்? 4 தர 5. 4 தர 5 எழுதலாம். என்னொன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வர்க்க மூலத்துக்குள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 2 தானங்கள் பெருக்கப்பட்டு இருந்தா, ரைட், பெருக்கப்பட்டு இருந்தா அல்லது வகுப்பட்டு இருந்தா, கூட்டல் கழித்தல் இல்ல, ரைட், மல்டிப்ளை பண்ணிட்டு இருந்தா இல்லாட்டி டிவைட் பண்ணிட்டு இருந்தா, அது வந்து பெருக்கப்பட்டு இருந்தா அல்லது வகுப்பட்டு இருந்தா மட்டும் நாங்க என்ன செய்யலாம்னா தனித்தனியோட வச்சு எழுதலாம். அதாவது
வர்க்கமூலம் 4 தர வர்க்கமூலம் 5 என்று எழுதிக் கொள்ளலாம். கூட்டு படைக்குள்ளயோ கழிப்படைக்குள்ளயோ எப்படி எழுதலாம்? அது பெருக்கு படைக்குள்ள அல்லது வகுப்பு படைக்கு மட்டும்தான் இப்படி எழுதலாம். வர்க்கமூலம் 4க்கு என்ன? 2. 2. அது வர்க்கமூலம் 5 எங்களுக்கு தெரியாது. வர்க்கமூலம் 5 இதுதான் அதுன்ற எளிய வடிவமா இருக்கும். இது வந்து என்டையர் செர்ட்ஸா இருக்கு. ரைட், என்டையர் செர்ட்ஸ் வந்து இதுவா இருக்கு. ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எளிய வடிவமா இருக்கும். இது வந்து என்டையர் செர்ட்டா இருக்கு. ரைட், எழுதி கொள்ளுங்க. வர்க்கமூலம் 3 வந்து இது வந்து முழுச்சேடு போட்டுக்கொள்ளுங்க. இது வந்து எளிய சேடுன்னு போட்டுக்கொள்ளுங்க.